ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு அம்மா அநேக ஆண்டுகளாக குழந்தை இல்லாம இருந்து, ஒரு அழகான பையன பெற்று அவன நல்லா வளர்த்து, நல்லா படிக்க வச்சாங்க. படிக்க வச்ச அந்த நாள்ல அந்த பையன் இன்னொரு பொண்ண விரும்பி 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அத வந்து வீட்ல சொன்னான். அம்மாட்ட வந்து அம்மா சொன்னாங்க, "வேண்டாம் தம்பி, உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அ உன் படிப்புக்கு ஏத்த மாரி உனக்கு பார்த்து வைக்கிறேன்னு" சொன்னாங்க. உடனே இந்த பையனுக்கு மனசு கஷ்டமாயிட்டு, "என்னடா அம்மா இப்படி சொல்றாங்க" அப்படின்ட்டு நேரத்த நேசிக்கிற அந்த பொண்ணுட்ட போய் சொல்லிட்டான். "உன்ன எங்க அம்மாவுக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்லி. உடனே அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துட்டு, "உங்க அம்மாவுக்கு தானே என்ன பிடிக்கல, ஆனா உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்ன நான் ரொம்ப நேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னா. சொல்லிட்டு சொன்னா, "நீ உங்க அம்மா ரொம்ப நேசிக்கிறேன்னா, உன் வீட்லயே இருந்துக்கோ. என்ன ரொம்ப நேசிக்கிறேன்னா, உங்க அம்மாவோட அந்த ஹார்ட்ட நீ எடுத்துட்டு வந்து என்ட்ட தரணும்" அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொன்னா. இவனுக்கு ஒரே குழப்பம். அம்மாவா? தான் நேசிக்கிற பொண்ணா? அப்படியே யோசித்து பார்த்தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு நினைச்சான், அம்மா சாக போறவங்க தானே, இவன் நம்ம கூடயே லாங் லைஃபா இருக்கிறவளே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போனான். போய் தன் இருதயத்த கல்லா ஆக்கிக்கிட்டு தன் அம்மாவ கொலை பண்ணான். கொலை பண்ணி அம்மாவோட இருதயத்த எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வாரான். தன்னோட லவ்வ ப்ரப்போஸ் பண்றதுக்காக என்ன செய்றான், வாரான். அவள எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்தவன் கீழ விழுந்துட்டான், கால் தவறி. விழுந்த உடனே அந்த இருதயமும் நொறுங்குச்சு. அவன் கால்ல பயங்கரமா அடிபட்டுட்டு. அப்போ அந்த இருதயம் சொல்லிச்சான், "மகனே, ஏன் நீ பார்த்து வந்திருக்க கூடாதாப்பா? எவ்வளோ இப்ப பாரு உன் கால்ல ரத்தம் வடியுதே. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு" சொல்லி அந்த அம்மாவோட அந்த இருதயம் பேசிச்சான். கனிவான அந்த குரல்ல அந்த மகன் இருதயம் அப்படியே நொறுக்கப்பட்டுச்சான். "அப்பா, நான் என் அம்மாவ எவ்வளோ கொலை பண்ணியும் கூட என் அம்மா எனக்காக, என் அம்மாவோட இருதயம் எனக்காக தானே துடிக்குது. என் மேல ஒரு சின்ன கசப்பு, வெறுப்பு கூட இல்லையே. எனக்காக இப்படி துடிக்குதே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன செஞ்சான்னா, அழுது, "அம்மா என்னை மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லி தன் தவற உணர்ந்தானா. பாருங்க, இது போலதான் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ முறை நம்மளுடைய சிந்தனைகளினால, செயல்களினால, நிறைய பாவங்களினால ஏசப்பா இருதயத்தை நம்ம எத்தனை முறை உடைச்சிட்டோம்ல, எத்தனை முறை காயப்படுத்திட்டோம்ல. அத்தனை முறை காயப்படுத்தினாலும் நம்ம திரும்ப போய் அப்பான்னு கூப்பிடும் பொழுது அவர் நம்ம மேல அவ்வளோ அன்புள்ளவரா இருக்கிறாங்க. பாருங்க, இந்த உலகம் நம்மளை வெறுத்துரும், நம்ம செய்த பாவத்துக்கு தக்க நம்மளை ஒதுக்கி தள்ளிரும். ஆனா ஏசப்பா கிட்ட போகும்போது அவர் எவ்வளவு அன்பா நம்மளை ஏற்றுக்குருவார் தெரியுமா? எப்பயுமே நமக்காக துடிக்கிற ஒரே ஒரு இருதயம், அது ஏசாமி இருதயம் மட்டும்தான். ஏசப்பாவை நல்லா லவ் பண்ணுங்க, நேசிங்க. உங்களோட லைஃப் ரொம்ப பிரகாசமா மாறும்.